நம்முடைய இந்தியாவுடைய பிரதமராக இருக்கக்கூடிய மோடியினுடைய உற்ற நண்பர் அதானி. அதானியை ஒவ்வொரு நாடுகளாக துரத்தி அடித்துக் கொண்டிருக்கிறது. பல்வேறு நாடுகளுடன் அதானியினுடைய நிறுவனம் பல்வேறு ஒப்பந்தங்களை மேற்கொண்டிருந்தது. அவற்றை ஒவ்வொன்றாக ரத்து செய்து கொண்டிருக்கிறது. ஆனால் அதானியின் மீது ஒரு சிறு நடவடிக்கை கூட எடுக்காமல் அவரை பாதுகாக்கக்கூடிய நபராக மோடி மாறிக்கொண்டிருக்கிறார் என்று கடுமையான விமர்சனங்களை இந்திய மக்கள் முன்வைக்க துவங்கியிருக்கிறார்கள். மா நேச்சுரல்ஸ் வழங்கும் மிஸ்டர் பர்ஃபெக்ட் மென் வெல்னஸ். திருமணம் ஆகக்கூடிய அனைத்து ஆண்களின் இல்லற பிரச்சனைக்கும் ஒரே தீர்வு. வணக்கம். மோடியினுடைய உற்ற நண்பர் அதானி அவருடைய ஒப்பந்தத்தை 2 தினங்களுக்கு முன்பு ரத்து செய்திருப்பதாக இலங்கை அரசு தெரிவித்திருக்கிறது. இலங்கை அரசு அதானி நிறுவனத்துடன் ஏற்படுத்திய மின் கொள்முதல் ஒப்பந்தத்தை ரத்து செய்திருப்பதாக அந்த நாட்டினுடைய பெரும்பாலான ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருக்கிறார்கள். இலங்கை ஊடகங்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய செய்தியில் சொல்லியிருக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, ஜனாதிபதி அனுரகுமார திசநாயக்க தலைமையிலான அமைச்சரவை அதானி நிறுவனத்திடம் செய்ய உள்ள மின்சார கொள்முதல் ஒப்பந்தத்தை, அதாவது மன்னார் மற்றும் புனேரியில் 484 மெகாவாட் காற்றாலை மின் திட்டங்களை ரத்து செய்ய தீர்மானித்திருக்கிறது என்று தெரிவித்திருக்கிறார்கள். இலங்கை அரசு இந்த ஒப்பந்தத்தை ரத்து செய்து முழு திட்டத்தையும் மறுபரிசீலனை செய்ய ஒரு குழுவை நியமித்துள்ளது என்றும் அந்த ஊடகத்தினுடைய செய்திகள் தெரிவிக்கின்றன. இந்த நிலையில் இது தொடர்பாக அதானி குழுமம் ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கிறது. அப்படியெல்லாம் ஒன்றுமே கிடையாது, ஒப்பந்தம் ரத்து இப்படிங்கிறதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அவர்கள் நாங்கள் செயல்படுத்தக்கூடிய முறையை பற்றி மறுபரிசீலனை செய்யவிருப்பதாகத்தான் இது ஒழிய எங்களுடைய ஒப்பந்தங்களை ரத்து செய்யவில்லை என்று ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கிறார்கள். ஆனால் நான் என்ன சொல்கிறேன், ஹிடன்பர்க் அறிக்கையிலிருந்து நீங்கள் இதுவரைக்கும் பாருங்கள், அதானிக்காக இந்தியாவுடைய மிக முக்கியமான நிறுவனங்கள் விழுந்தடித்து வேலை செய்து கொண்டிருக்கக்கூடிய அரசு நிறுவனங்களே அதானியை பாதுகாக்கக்கூடிய வேலையை செய்து கொண்டிருக்கின்றன என்பது நமக்கு தெரியும். அதானியினுடைய ஒவ்வொரு திட்டங்களும் ஒவ்வொரு செயல்பாடுகளும் மிக மிக மோசமானவை, ஊழல் தன்மை கொண்டவை, மக்களுக்கு எதிரானவை என்பதை தொடர்ந்து உலக ஊடகங்கள் அம்பலப்படுத்தி கொண்டிருக்கின்றன. ஆனால் மோடியும் அதானியுடைய அடிமை ஊடகங்களும் என்ன சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் என்றால், இல்லை நாங்கள் பரிசுத்தமானவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆனால் இந்த நேரத்தில் இந்திய மக்கள் ஒருமித்த குரலில் மோடியை பார்த்து ஒரு கேள்வியை கேட்க ஆரம்பித்திருக்கிறார்கள். அது என்ன அப்படின்னா, ஒவ்வொரு நாடுகளாக அதானியினுடன் ஏற்பட்டிருந்த ஒப்பந்தத்தை ரத்து செய்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில், அமெரிக்கா மாதிரியான நாடுகள் அதானிக்கு பிடிவாரண்டு பிறப்பித்திருக்கக்கூடிய நிலையில், உலகத்தினுடைய மிக முக்கியமான குற்றவாளி என்று அதானி இறுதி செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் மோடி ஏன் கள்ள மௌனம் காக்கிறார்? மோடி ஏன் அதானி குறித்து எதுவும் பேச மாட்டேங்கிறார்? அதானியின் மீது ஏன் ஒரு சிறு நடவடிக்கை கூட எடுக்கலை? நமக்கெல்லாம் தெரியும், வழக்கமாக இந்திய மக்கள் கேட்குறாங்க, எதிர்கட்சி தலைவர்களுடைய வீடுகள், எதிர்கட்சியை சார்ந்த நபர்களுடைய வீடுகள் எல்லாம் ரெய்டுன்னு போகிறாங்க. இடி போகிறாரு, சிபிஐ போகிறாரு, டெய்லி அங்கே தான் படுக்கிறதே, தூங்குறது எல்லாமே எதிர்கட்சிகளுடைய வீடுகளில் தான். ஆனால் இன்று வரையிலும் இவ்வளவு பெரிய ஊழலையும் இவ்வளவு பெரிய மக்கள் விரோத செயல்களையும் செய்து கொண்டிருக்கக்கூடிய, மக்களுடைய வரிப்பணத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய, மக்களுடைய பொது சொத்துக்களை விற்று வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அதானி என்று சொல்லக்கூடிய நபருக்கு எதிராக மோடி ஏன் ஒரு சிறு நடவடிக்கை கூட எடுக்கவில்லை? அப்போ மோடிக்கும் அதானியும் கூட்டு அப்படின்னு ராகுல் காந்தி புகைப்படத்தோடு வெளியிட்ட காட்சிகள் எல்லாம் உண்மைதானே அப்படின்னு இந்திய மக்கள் RSS பாஜகவை பார்த்து கேள்வி கேட்க ஆரம்பித்திருக்கிறார்கள். வழக்கமாக மோடி என்ன செய்வார்? ஒளிந்து ஓடுவது, அதுதானே அவருடைய வேலை. அதைத்தான் அவர் இன்றைக்கு வரையிலும் செஞ்சுட்டு இருக்கார். இதில் இன்னொரு செய்தி நடந்திருக்கு. என்ன அப்படின்னா, இந்தியாவில் இருக்கக்கூடிய பெரும் முதலாளிகள், பெரும் கார்ப்பரேட்டுகள் இருக்கிறாங்க இல்லையா, இந்த பெரும் கார்ப்பரேட்டுகளுக்கு 16 லட்சம் கோடி ரூபாயை தள்ளுபடி செய்திருக்கிறார்கள். இந்த பெரும் முதலாளிகள்கிட்ட அவர்கள் வாங்கின பணம் இருக்கு இல்லையா, கடனாக வாங்கின பணம், அதை வசூல் செஞ்சுருக்கிறது அப்படிங்கிறது வெறுமனே 16% மட்டும்தான். இப்போ 100 ரூபா அவங்க வாங்கியிருக்கிறாங்கன்னா, இந்த வங்கிகள் எவ்வளவு திரும்ப வாங்கியிருக்கிறாங்கன்னா 16% தான். இப்போ மீதி இருக்கக்கூடிய 84% வாங்கலை. ஆரம்பத்திலே உங்களுக்கு தெரியும், மோடி ஆட்சி பொறுப்புக்கு வந்த உடனே பல லட்சம் கோடி ரூபாய் கடனை கார்ப்பரேட்டுகளுக்காக தள்ளுபடி செய்து ஒரு மகத்தான சாதனையை மோடி செஞ்சார். ஒரு பக்கம் உங்களுக்கு தெரியும், விவசாயிகள் எத்தனை பேர் இன்னைக்கு இறந்துட்டு இருக்கிறாங்க தெரியும், தற்கொலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க இல்லையா? டெல்லி ஹரியானா எல்லை பகுதியில்
மோடியினுடைய விவசாய கொள்கைகளுக்கு எதிராக மிகப்பெரிய போராட்டம் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய பஞ்சாப் விவசாயிகள் அதில் எத்தனை பேர் தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு தெரியும். வேலை வாய்ப்பின்மை, கல்வி கற்க முடியாத சூழல், கல்வி கடனை திரும்ப கொடுக்க முடியாத சூழல், இப்படி பல்வேறு இடர்பாடுகளை இந்திய மக்கள் சந்தித்து வருகிறார்கள். ஆனால் மோடியினுடைய உற்ற நண்பர்களுமாக இருக்கக்கூடிய கார்ப்பரேட்டுகள் மிக சௌகரியமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய கடன்களை எல்லாம் மோடி சர்வசாதாரணமாக தள்ளுபடி செய்து கொண்டிருக்கிறார். இப்போது வந்திருக்கக்கூடிய தகவல் எப்படின்னா, ஏப்ரல் 1ஆம் தேதி 2014 முதல் செப்டம்பர் 2024, அதாவது செப்டம்பர் 30, 2024 வரை இந்திய வங்கிகள் சுமார் 16,61,310 ரூபாய் கடனை தள்ளுபடி செய்திருக்கிறார்கள். இந்த தகவலை யார் வெளிக்கொண்டு வந்திருக்கிறார் அப்படின்னா, தகவல் அறியும் ஆர்வலர், சமூக ஆர்வலர் பிரஃபுல் பி சர்தா அப்படின்னு சொல்லக்கூடிய நபர் தான் இந்த தகவலை வெளியே கொண்டு வந்தார். இந்த இடத்துல ஒரு செய்தியை நான் உங்களுக்கு சொல்லி ஆகணும். இந்த தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் மூலமாக மக்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய விஷயங்களை தகவலாக பெற்று வெளியிடக்கூடிய சமூக ஆர்வலர்கள் மோடியினுடைய ஆட்சியில் கொல்லப்படுகிறார்கள். 50க்கும் அதிகமான இந்த மாதிரியான தகவல் அறியும் ஆர்வலர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்கிற செய்தி. இப்போ இவருடைய உயிருக்கு யார் பாதுகாப்பு கொடுக்க போகிறாங்க? ஏன்னா மோடியினுடைய வண்டவாளங்களை, மோடியினுடைய பித்தலாட்டங்களை, பாஜக RSSனுடைய கொள்ளைகளை அம்பலப்படுத்தக்கூடிய நபர்கள் எல்லாம் என்ன நிலைமைக்கு ஆளாகி கொண்டிருக்கிறார்கள், அவர்களை எதிர்க்கக்கூடிய பத்திரிகை ஊடகங்கள் என்ன ஆளாகி கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறதெல்லாம் சேர்த்து நம்ம இந்த இடத்துல பார்க்க வேண்டியது இல்லையா? பொய்யான வழக்குகளை போட்டு உள்ள தள்ளுறது இல்லாமல் இருந்தால் நமக்கு தெரியும். கௌரி லங்கேஷ் நம்ம கண்ணு முன்னாடியே இருக்கிறாங்க, தபோல்கர் இருக்கிறாரு, பன்சாரே இருக்கிறாங்க இல்லையா? பல பேர் நம்ம முன்னாடி இருக்கிறாங்க. அப்போ இவர்களை எதிர்த்து இவர்கள் செய்யக்கூடிய மக்கள் விரோத செயல்களை அம்பலப்படுத்தினால் இப்படிப்பட்ட சிக்கல். மறுபுறம் என்ன, தன்னையும் தன்னுடைய அரசையும் பாதுகாத்து கொண்டிருக்கக்கூடிய அதானி உட்பட கார்ப்பரேட்டுகளுக்கு வாரி வாரி பணங்களை கொடுக்கறது, நீ கொடுக்கலானாலும் பரவாயில்ல, அந்த கடன்களை எல்லாம் தள்ளுபடி செய்யக்கூடியதை இன்னைக்கு செஞ்சுட்டு இருக்கிறது மோடி அரசு அப்படிங்கிறதா உண்மையான விஷயம். அப்போனா இந்திய மக்கள் என்ன கேட்குறாங்க? இவ்வளவு பெரிய அட்டூழியத்தை அதானி செய்து கொண்டிருக்கிறார், இவ்வளவு பெரிய மோசடிகளை செய்து கொண்டிருக்கிறார், ஒரு நாடு பிடிவாரண்டு பிறப்பிச்சிருக்கு, அவருடைய அதானியினுடைய துறைமுகங்களில் பல லட்சம் கோடி ரூபாய் போதைப் பொருட்கள் பிடிக்கப்படுகிறது. ஆனால் ஒரு வார்த்தை கூட பேசாமல் இருக்கக்கூடிய மோடியே இது நியாயமா அப்படின்னு இந்திய மக்கள் கேட்க துவங்கியிருக்கிறார்கள். மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். மை நேம் இஸ் ரெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். அதுலேயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா கிரெடிட் ஆர் டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு. இதில் உங்களுக்கு விசா, மாஸ்டர் கார்டு, ரிப்பே அப்படின்னு 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் நீங்கள் எந்த கார்டு சூஸ் பண்ணுறீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க. அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால CVC கோடுன்னு சொல்லிட்டு 3 நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பர் இதில் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பைங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வாலிட்னு காமிச்சிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜை எனேபிள் பண்ணுங்க.